அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மார்க் மற்றும் பிசி பிரைம் வீடியோவுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு macOS 26 தலாக் பீட்டா மற்றும் macOS 26 பீட்டா என அழைக்கப்படும் அதனை எவ்வாறு பெறுவது என்பதை காட்டப் போகிறேன். ஆப்பிளில் இருந்து முற்றிலும் இலவசமாகவும் பாதுகாப்பாகவும் உத்தியோகபூர்வமாகவும் இருக்கும். macOS புதிய பதிப்பு மிகவும் பிழைகள் நிறைந்ததாக உள்ளதால் பீட்டாக்களை உங்கள் சாதனத்தில் நிறுவுவதற்கு முன்பு உங்கள் சாதனத்தை காப்பு ஏற்றிக்கொள்ள இறுக்கமான பரிந்துரை செய்கிறேன் என்று நான் சுருக்கமாக உங்களை எச்சரிக்க வேண்டும். நிறுவும் முன் எச்சரிக்கைகள். நீங்கள் அதை நிறுவுவதற்கு முன் ஒரு விரைவான எச்சரிக்கை இதோ. பீட்டா பதிப்பில் பிழைகள் இருக்கக்கூடும், செயலிகள் முடங்கக்கூடும் மற்றும் மின்கலம் காலியாகலாம். எனவே இது உங்கள் முக்கிய சாதனமாக இருந்தால் நிலையான வெளியீட்டை காத்திருக்க அல்லது இரண்டாம் நிலை மேக்கில் அதை நிறுவ பரிந்துரைக்கிறேன். ஆதரிக்கப்படும் சாதனங்கள்: macOS 26 டாகோ பரிசோதனை பதிப்பு ஆப்பிள் சிலிகானுடைய மாக்களையும் 2019 மற்றும் அதன் பிறகான சில இன்டெல் மாக்களையும் ஆதரிக்கிறது. முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சிஸ்டம் செட்டிங்குகளை திறந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பகுதிக்கு செல்ல வேண்டும். அது லோட் ஆகும் வரை காத்திருக்கவும். நான் உங்களுக்கு இங்கு macOS 15 அப்டேட்டுகளை காண்பிக்கின்றேன். எனினும் எளிய தந்திரத்தின் மூலம் இங்கு புதிய புதுப்பித்தல்களை பெற முடியும். எனவே இங்கு புதிய பகுதியை காண்பீர்கள். இதனை பீட்டா புதுப்பிப்புகள் என அழைக்கப்படுகிறது. இதில் ஐ என்பதை கிளிக் செய்ய விருப்பமாக இருக்கிறது. உட்புகுந்த பிறகு ஆஃப் என்பதனை தேர்வு செய்து புதிய macOS பதிப்பை நீங்களாக தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் ஆஃப் அல்லது புதிய macOS என்பதை காண்பீர்கள். புதிய macOS என்பதை கிளிக் செய்து பின்னர் டன் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது இங்கு macOS Sequoia கண்டதற்கு காரணம் இது WWDCக்கு முன்பு படம் பிடிக்கப்பட்டது. நான் உங்களுக்கு மிக்க புதிய macOS அப்டேட்களை எவ்வாறு விரைவாக பெறுவது என்ற ஒரு வழிகாட்டியை காட்ட விரும்புகிறேன். இப்போது நீங்கள் செய்ய விரும்பும் கடைசி விஷயம் அப்டேட் பட்டனை கிளிக்க வேண்டும். பின்னர் அது அப்டேட்டாக தொடங்கும். உங்கள் மாக்கில் புதிய macOS அப்டேட்களை பெறுவது குறித்து இது ஒரு விரைவான டுடோரியல். இப்போது மீண்டும் ஒரு முறை ஏதேனும் செய்வதற்கு முன் சாதனத்தை காப்புநகல் எடுக்க விஹமென்ட்லி பரிந்துரைக்கிறேன். பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் மேலும் ஆப்பிள் குறிப்புகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.